கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் கர்த்தர் நம்மை அவருக்குள் பலப்படுத்தும்படியாய் நமக்கு தருகிற வார்த்தை மீகா தீர்க்கதரிசன புஸ்தகம் அதனுடைய 5வது அதிகாரம் அதனுடைய 2வது வசனம். எப்ராத்தா எனப்பட்ட பெத்லகேமே, நீ யூதேயாவில் உள்ள ஆயிரங்களுக்குள்ளே சிறியதாயிருந்தாலும் இஸ்ரவேலை ஆளப்போகிறவர் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு என்னிடத்தில் வருவார். அவருடைய புறப்படுதல் அநாதி நாட்களாகிய பூர்வத்தினுடையது. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. தேவஜனங்களாகிய நம்மை கர்த்தர் இந்த வசனத்தை கொண்டுதான் இன்று அவருக்குள் பலப்படுத்துகிறார். இந்த வசனம் எதை உணர்த்துகிறது தெரியுமா? எப்ராத்தா எனப்பட்ட பெத்லகேமே, நீ யூதேயாவில் உள்ள ஆயிரங்களுக்குள் சிறியதாயிருந்தாலும் இஸ்ரவேலை ஆளப்போகிற ராஜா உன்னிடத்திலிருந்து புறப்படுவார். தேவஜனங்களாகிய நாம் இன்று எந்த நிலையில் இருந்தாலும், உலகத்தில் உள்ளவர்களை பார்க்கிலும் நம்மிடத்தில் ஒன்றுமே இல்லை அப்படிங்கிற நிலையில் இருந்தாலும், நாம் சிறுமைப்பட்ட நிலையில் இருந்தாலும், நம்ம கூட இருக்கிறவங்க கூட கம்பேர் பண்ணும்போது நம்மக்கிட்ட ஒன்றுமே இல்லைனாலும், மற்றவங்க பார்வையில் ரொம்ப சின்னதா சிறியதா எளியவர்களாக இருந்தாலும், அப்படிப்பட்ட தேவஜனங்களாகிய நம்மை பார்த்து கர்த்தர் இன்று நம்மை பலப்படுத்தும்படியான வார்த்தையை தருகிறார். நம்மிடத்திலிருந்து ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிற, கர்த்தத்துவத்தை தோள் மேல் வைத்திருக்கிற, வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோர் எல்லாருடைய முழங்கால்களும் முடங்கும்படியான நாமத்தை உடைய நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மிடத்திலிருந்து வெளிப்பட போகிறார். இந்த முழு உலகத்தையும் ஆளப்போகிற ராஜா, அவர் கண்ட்ரோலில் தான் எல்லாமே இருக்குது. சகலமும் அவருக்காகவும் அவரை கொண்டும் சிருஷ்டிக்கப்பட்டது அப்படின்னு வசனம் நமக்கு தெளிவாய் காண்பித்து தருகிறது. அப்படிப்பட்ட தேவன் நம்மிடத்திலிருந்து வெளிப்படுகிறார். இதை காட்டிலும் ஒரு மேலான ஆசீர்வாதம், இதை காட்டிலும் ஒரு மேன்மை இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. பணமோ பதவியோ இல்லை ஐஸ்வர்யமோ உலக ஆடம்பரமோ உலகத்தில் உள்ள எந்த மேன்மையும் இதற்கு ஈடானது கிடையாது. சர்வ வல்லமையுள்ள தேவன் நம்மிடத்திலிருந்து வெளிப்படுகிறார். இந்த உலகம் சர்வ வல்லமையுள்ள தேவனை நம்மிடத்திலே காண்கிறது, நம்மிடத்தில் அது அறிந்து கொள்கிறது. சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியும் அவன், கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்தில் இதை தீவிரமா நடப்பிப்பேன் ஆண்டு சொல்றாரு. இப்போ நம்ம சின்னதா இருக்கலாம், சிறியதா இருக்கலாம், சிறுமைப்படுத்தப்பட்ட ஜனங்களா இருக்கலாம், ஒன்றுக்கும் உதவாதவர்களை போல இருக்கலாம், எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்டு நிந்திக்கப்பட்டு எல்லா விதத்திலுமே மற்றவர்கள் அற்பமாய் பார்க்கிற ஒரு நிலையில் நாம் இருக்கலாம். கர்த்தர் சொல்கிறார், உன்னிடத்திலிருந்து நான் வெளிப்படுவேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. இதை காட்டிலும் ஒரு பெரிய மேன்மை உலகத்துல எதுவுமே கிடையாது. எவ்வளவு பெரிய ஐஸ்வர்யவானா இருந்தாலும் நமக்கு தேவன் பாராட்டின இந்த மேலான ஆசீர்வாதத்திற்கு ஈடா அவனுடைய ஐஸ்வர்யத்தை பார்க்கும்போது அது ஒண்ணுமே கிடையாது. ஏன்னா நம்மிடத்திலிருந்து வெளிப்படுகிற ஆண்டவர் சர்வ வல்லமை உள்ளவர். அவர் இந்த முழு பூமியும் சிருஷ்டித்தவர். இன்று மனுஷனால் வியந்து பார்க்கிற இந்த சூரியனும் சந்திரனும் அவருடைய வார்த்தையினால் சிருஷ்டிக்கப்பட்டது. அப்படிப்பட்ட மேலான சகலத்தையும் ஆளுகிற அண்ட சராசரத்தையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவன் நம்மிடத்திலிருந்து வெளிப்பட போகிறார். இவ்வளவு பெரிய ஒரு மேலான பாக்கியத்தை தேவன் நமக்கு தந்திருக்கிறாரே, ஆனால் இதற்காக நம்ம சந்தோஷப்படணும். இதற்காக கர்த்தருக்கு நன்றி உள்ள இருதயத்தோடு அவரை ஆராதிக்கிறவர்களா இருக்கணும். இன்னும் ஆண்டவர் எனக்கு அது தரல இது தரலன்னு சொல்லி இம்மைக்குரிய அழிந்து போகிற காரியத்தை பின்தொடர்களாய் அல்ல, கர்த்தர் நம்மை மேலானவர்களாய் பார்க்கிறார். கர்த்தர் நம்மை மகா மேன்மையான சந்ததியின் ஜனங்களாய், மகா மேன்மையான சந்ததியின் மனுஷர்களாய் தேவன் நம்மை பார்த்து அப்படியே நம்மை உருவாக்கி நம்மை ஆசீர்வதிக்கிறார். மற்றவங்க நம்மளை எப்படி வேணாலும் பார்க்கட்டும், அற்பமா பார்க்கட்டும், எளியவர்களா பார்க்கட்டும், ஆனால் கர்த்தர் நம்ம எப்படி பார்க்கிறாரோ அப்படியே நாம் நம்முடைய வாழ்க்கையில் மாற்றப்படுவோம். தாவீதை ஆடு மேய்க்கிறவனாய், அற்பமாய், எல்லாரிலும் இளையவனாய் தகப்பன் பார்த்தான். ஆனால் சர்வ வல்லமையுள்ள தேவன், அந்த பரம தகப்பன் தாவீதை மகா மேன்மையான சந்ததியின் மனுஷனாய் பார்த்தான். எது தாவீதினுடைய வாழ்க்கையில் நடந்தது நமக்கு தெரியும். தேவன் அவனை எப்படி பார்த்தாரோ அதுதான் நடந்தது. நம்முடைய வாழ்க்கையில் அப்படித்தான். இன்னைக்கு நம்மை சுற்றி இருக்கிறவர்கள் நம்ம எப்படி வேணாலும் பார்க்கட்டும், அற்பமாக பார்க்கட்டும், ஒன்று இல்லாதவர்களாக பார்க்கட்டும், இழிவாக பார்க்கட்டும், ஆனால் நம்முடைய தேவன் நம்ம எப்படி பார்க்கிறார் தெரியுமா? மகா மேன்மையான சந்ததியின் ஜனமாய் நம்மிடத்திலிருந்து அவர் வெளிப்படத்தக்கதாய், நம்மை இந்த உலகத்திற்கு முன்பதாக அவருக்கு அடையாளமாய், அவருடைய சொந்த ஜனமாய், அவருடைய பரிசுத்த ஜனமாய், ஜீவனுள்ள தேவனை அடையாளப்படுத்துகிற தேவ ஜனமாய் தேவன் நம்மை பார்க்கிறார். அப்படியே நாம் மாற்றப்படுவோம். அப்படியே நாம் இந்த உலகத்திற்கு முன்பதாக கர்த்தரின் அன்பின் அடையாளமாய் நிறுத்தப்படுவோம். இது நிச்சயமாய் நிறைவேறும். கர்த்தர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். எப்ராத்தா எனப்பட்ட பெத்லகேம் சிறியதா இருந்தாலும், யூதேயாவில் உள்ள ஆயிரங்களுக்குள் சிறியதா இருந்தாலும், இன்றும் பெத்லகேம் என்கிற பெயர் விசேஷித்த விதமாய் பேசப்படுகிறது. சர்வ வல்லமையுள்ள தேவன் அங்கிருந்து தான் வெளிப்பட்டார். நம்முடைய வாழ்க்கையிலும் நம்மை குறித்து இப்பொழுது பேசப்படுகிறது அல்ல, நம்மை குறித்து நம்முடைய கர்த்தர் பேசுகிற, நினைக்கிற, அவர் வாக்குத்தத்தமாய் தந்திருக்கிற அவருடைய சித்தமே நம்மை குறித்து பேசப்படும். அதுவே நிலை நிற்கும். இப்பொழுது பேசுகிற அநியாயமான பொய் வார்த்தைகள் அல்ல, நம்மை குறித்து நம்முடைய தேவன் சொன்ன வாக்குத்தத்தங்களே நம்மை குறித்து நிறைவேறும், பேசப்படும், நிரந்தரமாய் நம்முடைய அடையாளமாய் மாறும். ஏன் தெரியுமா? நம்மிடத்திலிருந்து நம்முடைய தேவன் வெளிப்பட போகிறார். முதலாவது நாம் இதற்கு அர்ப்பணிக்கணும். நம்மிடத்திலிருந்து நம்முடைய தேவன் வெளிப்பட மரியாளை போல நாம் நம்மை கர்த்தருடைய பாதத்தில் அடிமைகளை அர்ப்பணிக்கணும். என் சித்தம் அல்ல, உம்முடைய சித்தம் என் வாழ்க்கையில் நிறைவேறணும்னு அர்ப்பணிக்கணும். அதன் பிற்பாடு
நம்மிடத்திலிருந்து கர்த்தர் வெளிப்படும் பொழுது மற்றவர்களும் அதை அறிந்து கொள்ளும்படியாய் அவரை அறிவிக்கிற தேவஜனங்களா இருக்கணும். மரியாள் எலிசபெத்தை வாழ்த்தின பொழுது மரியாளுக்குள் இருந்த வார்த்தை நிறைவு எலிசபெத்திற்குள் இருந்த பிள்ளையை பரிசுத்த ஆவியானவரால் நிறைய பண்ணி துள்ள பண்ணிட்டு, ஏன் தெரியுமா? மரியாளுக்குள் இருந்த வார்த்தை நிறைவு மற்றவர்களை வாழ்த்தும்படியாய் செய்தது. மரியாளுக்குள் வார்த்தை நிறைவு இருக்கிறதை எலிசபெத்தும் அறிந்து கொள்ளும்படியாய் செய்தது. இதே போலதான் நம்முடைய வாழ்க்கையிலும் அடிமை அர்ப்பணிக்கிறது மாத்திரமல்ல, நமக்குள் இருக்கிற வார்த்தை நிறைவாக இயேசு கிறிஸ்து மற்றவர்களும் அறிந்து கொள்ளும்படியாய் அவரை வெளிப்படுத்துகிறவர்களாய், மற்றவர்களும் பரிசுத்த ஆவியானவரால் நடத்தப்படும்படியாய், மற்றவர்களுக்கு கர்த்தரை அறிவிக்கிற தேவஜனங்களாய் இந்த சந்ததி எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்களின் துதியை சொல்லி வருவார்கள் என்ற வசனத்தின் பிரகாரமே கர்த்தருடைய துதியை சொல்லி வருகிற தேவஜனங்களாய் நாம் நம்மை அர்ப்பணிப்போம். நம்மிடத்திலிருந்து நம்முடைய தேவன் வெளிப்பட்டு நம்மை உயர்த்தி அவர் மகிமைப்பட போவது அதிக நிச்சயம். கர்த்தர் தாமே இந்த வசனத்தை கேட்ட நம் அனைவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மட்டுமே மகிமைப்படுவதாக. மாரநாதா, இயேசு வருகிறார். ஆயத்தமாகவும் பிறரை ஆயத்தப்படுத்துவோம். ஆமென்.